Hey guys and friends, welcome to PCB SMT Semiconductor channel. I'm your Bala. First of all, guys, sorry for the long gap in uploading videos because recently கொஞ்சம் workload அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால என்னால் ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ண முடியல. But from now onward, I will try to upload videos frequently. Maybe every 5 days one video upload பண்ண ட்ரை பண்ணுறேன். So please stay connected with this channel. Okay guys, let's go to today's topic. In our previous video, we talk about what is PCB and PCB material types. If you didn't watch that video, please go and check that video first because that video will give you basic understanding about PCB. Now today is the topic very important. Today we are going to see PCB classification, PCB types, PCB layer stack up. So without wasting time, let's start. First type is a single side PCB. நேம்ல இருந்தே புரியும் சிங்கிள் சைட் பிசிபினா பிசிபிக்கு ஒன் சைடில் மட்டும் காப்பர் லேயர் இருக்கும், காம்பனன்ட்ஸ் எல்லாம் அதர் சைடில் மவுண்ட் பண்ணுவாங்க. இதோட சர்க்கியூட் ட்ரேஸ் எல்லாமே ஒன் சைடில் மட்டும் ரன் ஆகும். ஒய் சிங்கிள் சைட் பிசிபி நீடட்? இதோட மெயின் ரீசன் லோ காஸ்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் அண்ட் ஃபேப்ரிகேஷன் ரொம்ப சிம்பிள் அண்ட் டிசைன் ஆல்சோ வெரி ஈஸி. ஸோ சிம்பிள் சர்க்கியூட்டுக்கு சிங்கிள் சைட் பிசிபி யூஸ் பண்ணுவாங்க. இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா எல்இடி டிரைவர் போர்டு, கால்குலேட்டர், ஸ்மால் பவர் சப்ளையர்ஸ். மோஸ்ட்லி சிம்பிள் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ல தேர் யூஸிங் சிங்கிள் சைட் பிசிபி. பட் ப்ராப்ளம் என்னன்னா ரவுட்டிங் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ தட் த ரீசன் இன்ஜினியர் மூவ் டு நெக்ஸ்ட் டைப் பிசிபி. நெக்ஸ்ட் டைப் டபுள் சைட் பிசிபி. டபுள் சைட் பிசிபினா டாப் அண்ட் பாட்டம் ரெண்டு லேயருமே காப்பர் லேயர் இருக்கும். ஸோ இன்ஜினியர் டூ சைட்லையும் சர்க்கியூட் ட்ரேஸை ரவுட் பண்ண முடியும். டாப் லேயர் அண்ட் பாட்டம் லேயர் கனெக்ட் பண்ண வயாஸ் யூஸ் பண்ணுவாங்க. வயானா ஸ்மால் ஹோல் கனெக்டிங் காப்பர் லேயர்ஸ். ஸோ ஒய் டபுள் சைட் பிசிபி நீடட்? இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா மோர் ரவுட்டிங் ஸ்பேஸ், மோர் காம்போனன்ட் பிளேஸ் பண்ண முடியும், மோர் காம்பேக்ட் சர்க்கியூட்டை இதில் ட்ரா பண்ண முடியும். ஸோ சிங்கிள் சைட் பிசிபியை விட பெட்டர் ஃப்ளெக்சிபிலிட்டி. இதோட அப்ளிகேஷன் டபுள் சைட் பிசிபி எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், ஆடியோ ஆம்பிளிஃபையர் போர்ட்ஸ் அண்ட் பவர் சர்க்கியூட். மெனி மீடியம் காம்ப்ளெக்சிட்டி போர்ட்ஸ் யூஸ் டபுள் சைட் பிசிபி. பட் மாடர்ன் எலக்ட்ரானிக்ஸில் சர்க்கியூட் ரொம்ப காம்ப்ளெக்சிட்டியாக இருக்கும். ஸோ இன்ஜினியர் யூஸ் மல்டி லேயர் பிசிபி. மல்டி லேயர் பிசிபினா டூ லேயர்ஸுக்கு மேலே காப்பர் லேயர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 4 லேயர் பிசிபி, 6 லேயர் பிசிபி, 8 லேயர் பிசிபி. சம் சிஸ்டமில் ஈவன் 60 லேயர் பிசிபி ஆல்சோ யூஸ் பண்ணுவாங்க. ஒய் திஸ் மல்டி லேயர் பிசிபி யூஸ் பண்ணுவாங்கன்னா இதோட மெயின் ரீசன் ஹை ஸ்பீட் சிக்னல், காம்பேக்ட் சைஸ் அண்ட் ஹை பெர்ஃபார்மன்ஸ். மல்டிலேயர் பிசிபி இது எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணாலும் பெட்டர் ரவுட்டிங் அண்ட் சிக்னல் கண்ட்ரோல் இதோட மெயின் ரீசன் ஃபார் யூஸிங் மல்டிலேயர் பிசிபி. அண்ட் இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா ரீசன் லைக் ஸ்மார்ட் ஃபோன், கம்ப்யூட்டர்ஸ், ஆட்டோமேட்டிவ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் நெட்வொர்க்கிங் சிஸ்டம், இங்கே எல்லாமே இதை யூஸ் பண்ணுவாங்க. பேசிக்கலி ஹை பெர்ஃபார்மன்ஸ் எலக்ட்ரானிக்ஸில் மல்டிலேயர் பிசிபியை யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் we go for PCB layer stack up. Now let's say PCB layer stack up. PCB stack upனா PCBல டிஃப்ரெண்ட் லேயர் அரேஞ்ச் பண்ணியிருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகே, லெட்ஸ் see each layer. Then first we go silk screen layer. silk screen லேயரை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா டெக்ஸ்ட் அண்ட் மார்க்கிங் பிரிண்ட் பண்ண. ஃபார் எக்ஸாம்பிள் காம்போனன்ட் நம்பர் லைக் R1, C1 லேபிள்ஸ் அண்ட் கம்பெனி லோகோ. இதோட மெயின் பர்பஸ் அசம்பிளி இன்ஜினியர் கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை பண்ண இது யூஸ் ஆகும். அடுத்ததான் சால்டர் மாஸ்க் லேயர். பிசிபியில் கிரீன் கலர் லேயரை பார்த்துருப்பீங்க. எல்லா பிசிபியுமே மோஸ்ட்லி நீங்கள் கிரீன் கலர் லேயர் பார்த்துருப்பீங்க. பட் சம் பிசிபி யூ கேன் சி ரெட் அண்ட் பிளாக். ஓகேங்களா? ஸோ அந்த லேயர் தான் சால்டர் மாஸ்க் லேயர். இதோட மெயின் பர்பஸ் என்னன்னா காப்பரை ப்ரொடக்ட் பண்ணும். ஏன்னா காப்பர் நார்மல் என்வாயர்மெண்ட்ல ஆக்சிடேஷன் ஆகும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்காண்டி அதை ப்ரொடக்ட் பண்ண சால்டர் மாஸ்க் லேயர் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஷார்ட் சர்க்கியூட் அவாய்ட் பண்ணும், சால்டரை கண்ட்ரோல் பண்ணும். வெயில் பிரிண்டிங் டைம் இஸ் ஹெல்ப் டு கண்ட்ரோல் த சால்டர் பேஸ்ட். ஸோ சால்டர் மாஸ்க் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரொடக்ஷன் லேயர். நெக்ஸ்ட் சால்டர் பேஸ்ட் லேயர். எஸ்எம்டி ப்ராசஸில் ஸ்டென்சில் யூஸ் பண்ணிட்டு சால்டர் பேஸ்ட்டை அப்ளை பண்ணுவாங்க. ஆஃப்டர் தட் எஸ்எம்டி மெஷின் காம்பனண்ட்ல பிளேஸ் பண்ணும். ஸோ இந்த சால்டர் அப்ளை பண்ணுறப்ப அந்த சால்டர் பேஸ்ட் அந்த பேடை விட்டு வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு சால்டர் பேஸ்ட் லேயர் ஹெல்ப் பண்ணும். அதுதான் மெயின் லேயர். ஸோ இந்த சால்டர் பேஸ்ட் லேயர்
பிசிபி ரீபோ ஓவனுக்கு போகும். ஹீட் ஆகும்போது சால்டர் மெல்ட் ஆகி காம்போனன்ட் பிசிபிக்கு சால்டர் ஆகும். ஸோ சால்டர் பேஸ்ட் லேயர் இல்லைன்னா நம்மளால பிசிபி அசம்பிளி பண்ண முடியாது. ஓகேங்களா? த நெக்ஸ்ட் இன்னர் லேயர் we call the காப்பர் லேயர். இந்த லேயர் தான் ஆக்சுவல் சர்க்யூட்டை கிரியேட் பண்ணும். இதோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்னல் ரவுட்டிங், பவர் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கிரவுண்ட் பிளேன். மல்டிலேயர் பிசிபியில் டாப் காப்பர், இன்னர் காப்பர், பாட்டம் காப்பர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததா இன்சுலேஷன் லேயர். காப்பர் லேயருக்கு மிடில் FR4 இன்சுலேட்டிங் மெட்டீரியல் இருக்கும். ஸோ எவ்ரி ஒன் நோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம FR4 மெட்டீரியலை கொஞ்சம் படிச்சிருக்கோம். அதோட மெயின் பர்பஸ் இங்கே தான் யூஸ் ஆகும். லைக் எலக்ட்ரிக்கலாக ஐசோலேஷன் பண்ணும், பிசிபிக்கு ஸ்ட்ரென்த் அண்ட் மெயின்டைன் பண்ணும். ஸோ இன்சுலேஷன் லேயர் பிசிபிக்கு ஸ்ட்ரெச்சராக சப்போர்ட் கொடுக்கும். So again, like bottom side, bottom solder paste and bottom solder mask and bottom seal screen. So friend, in this video, we clearly discussed about the PCB classification such as single side PCB, double side PCB, multi-layer PCB, multi-layer PCB stack-up. I hope this video gave you clear understanding about the PCB types. If you have any doubt or question, feel free to ask in the comment section. I will try to answer all your questions. So thanks for watching this video. Please like and share this video. And friends, please follow this channel for more PCB and SMT related videos. Thanks friends. See you in the next video.